அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இன்னைக்கு எவாலுவேட்டிவ் ரிசல்ட் சம்ல செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ எவாலுவேட்டிவ் ரிசல்ட் 2. ஸோ கொஸ்டினை வாசிக்கிறேன். ஃபார் அ ரியாக்ஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் ப்ராடக்ட். சரியா? இது ஒரு ரியாக்ஷனா எடுத்துக்கோங்க. ஸோ குவாட்ராப்ளிங் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ், குவாட்ராப்ளிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கான்சன்ட்ரேஷனை குவாட்ராப்பிள் பண்றாங்க. குவாட்ராப்பிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, குவாட் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். ரைட்டா? கான்சென்ட்ரேஷன் 4 மடங்கு என்ன பண்றாங்க, கூட்டுறாங்க. எக்ஸோட கான்சென்ட்ரேஷனை 4 மடங்கு பண்றாங்க. அதாவது குவாட்ராப்ளிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசஸ் த ரேட் பை அ ஃபேக்டர் ஆஃப் 8. சரியா? ஓவரால் அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது பை அ ஃபேக்டர் ஆஃப் 8. 8 மடங்கு என்ன ஆகுது, ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எக்ஸோட கான்சென்ட்ரேஷனை 4 மடங்கு ஏத்துனா ஓவரால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அதான் இந்த லைனுக்கான மீனிங். அதே மாதிரி குவாட்ரப்ளிங் போத் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒய் என்ன ஆகுதுன்னா ரேட்டை பை அ ஃபேக்டர் ஆஃப் 16 அளவுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணுது. ரைட்டா? எக்ஸோட கான்சென்ட்ரேஷனையும் சரி ஒய்யோட கான்சென்ட்ரேஷனையும் சரி 4 மடங்கு ஏத்துனா என்ன ஆயிடுச்சு, ஓவரால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டு 16 மடங்கு கூடிருச்சு. இதுதான் என்னது கொடுத்துருக்கு டேட்டா. சரியா? கிவன் ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸோட இதை பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்டர் என்ன, அண்டு ஒய்யோட ஆர்டர் ஒய் பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்டர் என்ன, ஓவராலா ஆர்டர் என்ன, ஓவராலா அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன, இதுதான் என்னது கேள்வி. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் ப்ராடக்ட், இதுதான் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து என்ன இது பண்ணிடலாம்னா நம்மளோட ரேட்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரேட்லாம் வச்சு என்ன பண்ணிட முடியும், நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் எழுத முடியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் எம் இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒய் டு த பவர் என் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்தாச்சு. ரைட்? நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, குவாட்ராப்ளிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுது, ரேட்டை 8 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அதே ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய்யோட கான்சென்ட்ரேஷனை குவாட்ராப்பிள் பண்ணா என்ன ஆயிடுது, ரேட் வந்து 16 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ரேட் வந்து 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரேட் தான் என்னது, ஆர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் ஆஃப் எம் இன்டூ ஒய் ஆஃப் என். இதுதான் ஈக்குவேஷன் இல்லையா, நம்மளுக்கு தெரியும். ஸோ 8r இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸோட கான்சென்ட்ரேஷன் குவாட்ரபிள் பண்றாங்க. ஸோ 4x ரைட்டா டு த பவர் எம் இன்டூ ஒய் டு த பவர் என். ஸோ இதுதான் என்னது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ அடுத்து கொடுத்துருக்க அடுத்த கிவன் டேட்டா வச்சு என்ன பண்றோம், அடுத்து எழுதுறோம். எக்ஸ் அண்ட் ஒய்யோட கான்சென்ட்ரேஷனை குவாட்ரபிள் பண்றோம். ஸோ அதான் இந்த இடத்துல 4x எழுதியாச்சு, இந்த இடத்துல 4y எழுதியாச்சு. என்ன ஆயிடுச்சு, கான்சென்ட்ரேஷனை குவாட்ரபிள் பண்ணா ரேட் வந்து 16 மடங்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 16r என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, 3 ஈக்குவேஷன் கிடைச்சு, 1 2 and 3. இந்த 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வச்சு என்ன பண்ணிட முடியும், டிவைட் பண்ணி நம்ம எம்மோட வேல்யூ, எம் தான் என்னது எக்ஸோட ஆர்டர், ஒய் என்னா ஒய்யோட ஆர்டர். ரைட்டா? ஸோ நம்ம அந்த எக்ஸோட ஆர்டரும் ஒய்யோட ஆர்டரும் கண்டுபிடிக்கணும். பிளஸ் ஓவரால் ஆர்டர் எம் பிளஸ் என் ரெண்டு வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்றோம், செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 8r டிவைடட் பை ஆர், கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ கே இன்டூ எக்ஸை குவாட்ரபிள் பண்ணதுக்கான மேல இது 4x டு த பவர் எம் இன்டூ ஒய் டு த பவர் என் டிவைட் பை எக்ஸ் இன்டூ, இதான் என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கே இன்டூ எக்ஸ் டு த பவர் எம் ஒய் டு த பவர் என். ரைட்டா? அது டினாமினேட்டர் எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், அதே மாதிரி கே கேன்சல் ஆயிடும், ஆர் கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் டு த பவர் எம்மும் மேல இருக்கிற எக்ஸ் டு த பவர் எம்மும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இந்த பவர் பாத்தீங்கன்னா 4க்கும் வரும் எக்ஸுக்கும் வரும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆயிடும், வெறும் இந்த சைடு 8 மட்டும் தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இஸ் ஈக்குவல் டு 4 டு த பவர் எம். எக்ஸ் டு த பவர் எம் கேன்சல் ஆயிடுச்சு, ஆனால் அந்த 4க்கும் இந்த எம் அப்ளை ஆகும். ஸோ 4 டு த பவர் எம்னு ஆயிடும். ஸோ என்ன ஆகும், 8 இஸ் ஈக்குவல் டு 4 டு த பவர் எம்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு சைடுமே 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட முடியும், அதோட பவர்ஸை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 8 என்னவா மாற்றணும், டு த பேஸ் 4 மாற்றணும். ஸோ இப்போ 4 டு த பவர் 1.5னா என்ன அர்த்தம், அதை இது 8 வந்து எப்படி எழுதலாம், 4 டு த பவர் 1.5 நம்ம எழுதலாம். 4 டு த பவர் 1.5 நீங்க மேபி கால்குலேட்டர் போட்டாலும் சரி, மைண்ட் கால்குலேஷன் பண்ணாலும் சரி, 4 டு த பவர் 1.5 என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 8 கிடைச்சிடும். ரைட்? ஸோ இந்த 8 எப்படி எழுதுறோம், 4 டு த பவர் 1.5 எழுதுறோம், இஸ் ஈக்குவல் டு 4 டு த பவர் எம். இந்த இடத்துல இருக்கிறது அப்படியே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ ரெண்டு சைடுமே 4 இருக்கு, பவர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எம்மோட வேல்யூ 1.5ன்னு கிடைச்சிருச்சு. சரியா? எம் தான் என்னது, எக்ஸோட ஆர்டர். ரைட்? அடுத்து 3 டிவைடட் பை 1. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, 16r is equal to k into 4x to the power m 4y to the power n. இதுதான் இந்த தேர்ட் ஈக்குவேஷன்.
third equation divided by first equation, 3 divided by 1. 16r divided by r is equal to k into 4x to the power m, 4y to the power n divided by x into x to the power m, y to the power n. So என்ன ஆகும் இந்த இடத்துல என்ன ஆகும் x to the power, இந்த இடத்துல மேல x to the power n, x to the power n cancel ஆயிடும், k cancel ஆயிடும், r cancel ஆயிடும். So 16 is equal to 4 to the power m, 4 to the power n. இந்த பவர் வந்து உள்ள இருக்கிற ஃபோர்ஸ்க்குலாம் அப்ளை ஆகும். இந்த எம்ங்கிறது 4க்கு அப்ளை ஆகும், அது என்னங்கிறது உள்ள இருக்கிற இந்த 4க்கும் என்ன ஆகும் அப்ளை ஆகும், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம எம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அந்த எம்மை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 4 to the power 1.5 இங்கே வந்துடும், கரெக்டா? ஸோ 16 is equal to 4 to the power 1.5 into 4 to the power n. ஸோ இப்போ 4 to the power 1.5 நம்ம என்ன எழுத முடியும், 16 is equal to 4 to the power 1.5, இந்த இடத்துல 8 மாறிடுச்சு, into 4 to the power n, ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகிடும், இந்த 8 டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். ஸோ 4 to the power n இந்த இடத்துல எழுதியிருக்கேன் is equal to 16 divided by 8. ஸோ 16 divided by 8, 4 to the power n is equal to 2 வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமே பேஸ் வந்து ஒன்றா இருந்தால் தான் பவர்ஸை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன 2 என்ன பண்ணிடலாம், 4 to the power 0.5 எழுதிடலாம். 4 to the power 0.5 தான் என்னது 2, ரைட்? ஸோ அப்போ ரெண்டு பக்கம் பேஸ் வந்து 4 ஆயிடுச்சு, பவர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். இந்த சைடு n இருக்குது, இந்த சைடு 0.5 இருக்குது. ஸோ n is equal to 0.5. ஓவரால் ஆர்டர் என்னது, m plus n. m வந்து 1.5, n வந்து 0.5. ஸோ 1.5 plus 0.5 is equal to என்னது 2 தான் என்னது ஓவரால் ரியாக்ஷனோட ஆர்டர், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம். அடுத்த செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஆர்டர் கேட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸும் கேட்டிருக்காங்க, ஓவரால் ஆர்டரும் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஆர்டர்னா என்ன அர்த்தம், நைட்ரஜன் மோனாக்சைடோட ஆர்டர், குளோரினோட ஆர்டர். ஸோ இதுக்கான கிவன் டேட்டா இந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் மோனாக்சைடோட கான்சென்ட்ரேஷன், அடுத்து இந்த இடத்துல குளோரினோட கான்சென்ட்ரேஷன், இந்த இடத்துல NOCl கான்சென்ட்ரேஷன், சாரி ரேட் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் ரேட் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ NOவோட கான்சென்ட்ரேஷன், குளோரினோட கான்சென்ட்ரேஷன், அடுத்து வந்து இனிஷியல் ரேட், ரைட்? ஓகே, இது வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன எழுத முடியும், ரேட்டில் எழுத முடியும். ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு NO to the power m, chlorine to the power n நம்ம சொல்லிட முடியும். ஸோ இப்போ என்ன ஆகிடும், அந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கணும்னா இந்த இடத்துல ரேட் கான்ஸ்டன்ட் k வந்துடும், இஸ் ஈக்குவல் டு கேன்னு வரும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை வச்சு என்ன பண்ணுறோம், இந்த ரேட்லால அப்ளை பண்ண முடியும் நம்மளால. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரேட் வந்து 7.8 into 10 to the power minus 5. ஸோ இப்போ ரேட் இருக்க இடத்துல என்ன எழுதலாம், 7.8 into 10 to the power minus 5 இஸ் ஈக்குவல் டு k இன்டூ என்ன ஆகிடும், NOவோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 0.1. ஸோ 0.1 கான்சென்ட்ரேஷன் எழுதியாச்சு, குளோரினோட கான்சென்ட்ரேஷன் இடத்துல 0.1 அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு எழுதுறோம். ரேட் வந்து 3.12 into 10 to the power minus 4 இஸ் ஈக்குவல் டு k இன்டூ இந்த இடத்துல 0.2 எழுதியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 0.1, இந்த இடத்துல 0.1 எழுதியாச்சு. ஸோ இது எல்லாமே ரேட்ல வச்சு எழுதுறோம் நம்ம, ரைட்டா? ஸோ மூணாவதா 9.36 into 10 to the power minus 4 அதை எழுதியாச்சு, இஸ் ஈக்குவல் டு k இன்டூ இந்த இடத்துல NO வந்து 0.2, அடுத்து வந்து இந்த இடத்துல 0.3, ரைட்டா? ஸோ 3 ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஈக்குவேஷனும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைச்சிரும், எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறோம், 2 divided by 1. ஸோ அதே மாதிரி தான் போனதில் பண்ணோம் இல்லையா? ஸோ 2 divided by 1. ஸோ 3.12 into 10 to the power minus 4 divided by 7.8 into 10 to the power minus 5 is equal to k into 0.2 to the power m into 0.1 to the power n divided by இந்த வேல்யூ வந்துடும், ரைட்டா? 3.12 10 to the power minus 4, 7.8 10 to the minus 5, கீழே வந்து 0.2 0.1, இதில் 0.2 0.1, மேலே டினாமினேட்டரில் 0.1, இந்த இடத்துல 0.1, ரைட்? ஸோ 2 divided by 1 பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power minus 5, இது வந்து 10 to the power minus 4. மைனஸில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், 10 to the power minus 4 தான் பெரிய வேல்யூ, 10 to the power minus 5 தான் சின்ன வேல்யூ, ரைட்? டு த பவரில் மைனஸ் இருக்கு அப்படின்னாலே அது என்ன அர்த்தம், -4 தான் பெருசு, -5 விட -4 தான் பெருசு. ஸோ ஓவரால் அதை கேன்சல் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். 7.8 10 to the power by 4 டைம்ஸ் என்ன ஆகும், இது பெருசாக இருக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சு, 4 கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல 0.2 இந்த 0.2 கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த 0.1 இந்த 0.1 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 0.2 இருக்கு, இந்த இடத்துல 0.1 இருக்கு. ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 டைம்ஸ், ரைட்? கே கேன்சல் ஆகிடும், 2 to the power m. ஸோ 4 என்ன எழுதிடலாம், 2 to the power 2ன்னு எழுதிடலாம். ஸோ 2 to the power m, இந்த இடத்துல 2 to the power 2, பவர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறோம், எம்மோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, 2 கிடைச்சிருச்சு, ரைட்? அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இல்லை நீங்கள் அது இப்படி கூட எழுதலாம், 3 divided by 2வும் பண்ணலாம், அல்லது 3 divided by 1ம் பண்ணலாம். வேல்யூ ஒன்றா தான் கிடைக்கும் நம்மளுக்கு,
ஓவராலாக வந்து என்ன ஆகணும், கேன்சல் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எம்மோட வேல்யூ அடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டி வரும். ரைட். ஸோ 3/1 பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன கிடச்சிருச்சு, இந்த இடத்துல 9.36 இருக்குது, இந்த இடத்துல 7.8 இருக்குது, இந்த இடத்துல 0.2.3, இந்த இடத்துல 0.1.1. ஸோ 9.36, 7.8, 0.2.3, 0.1.1. ஓகே. ஸோ கேன்சல் பண்ணும்போது 12 டைம்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், வேல்யூ கேன்சல் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல 0.2 எடுக்கும்போது 2m கிடச்சிரும். இந்த இடத்துல 0.1, இந்த இடத்துல 0.3 இருக்குது. ஸோ 3n எடுத்துட்டோம். ஸோ எம்மோட வேல்யூ 2 நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 வரும். கரெக்டா, 2 வரும். 2 raised to the power 2 4 வந்துடும். 4 வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல டினாமினேட்டருக்கு போகும். இப்போ 12/4 இந்த இடத்துல என்ன ஆகும், மாறும். ஸோ 12/4 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 3 கிடைக்கும். 3 4s are 12 இல்லையா. ஸோ இப்போ 3n is equal to 3 பவரை கம்பேர் பண்ணும்போது என்னோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருச்சு. ரைட். ஸோ இப்போ ஓவரால் ஆர்டர் என்ன, m plus n is equal to இந்த இடத்துல 2 plus 1 is equal to என்னது 3. This is a third order equation. ரைட். ஓகே. இது வந்து என்ன உங்களுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணி சம்லாம் ஒரு இடம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ரைட். அது உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.